வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல 1500 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவோட ஊர்ல உள்ள ஒரு குளத்துல திடீர்னு மீன் எல்லாம் செத்து மிதக்குது. அந்த குளமே செவப்பா ரத்த கலர்ல மாறிடுது. அப்பதான் கவனிக்காங்க, செத்து மிதக்கிற மீன்களுக்கெல்லாம் கண்ணை மட்டும் காணும். அதை பார்த்த மக்கள்லாம் ஊருக்கு ஏதோ சாபம் வந்துட்டு அப்படின்னு பீதியில இருக்க, அப்போ அந்த ஊருக்குள்ள தினம் நைட்டு ஒரு கருப்பு பூனை ஒண்ணு உலா வருது. அன்னையில இருந்து அந்த ஊர்ல மர்மமான முறையில மக்களும் காணாம போறாங்க. அரண்டு போன அந்த கால மக்கள் உடனே ஜப்பான் நாட்டுல இருந்து ஒரு மந்திரவாதியை வர வைக்காங்க. அவன் வந்து இதை பத்தின விசாரணையை ஆரம்பிக்க 30 வருஷமா புதஞ்சிருந்த ரகசியம் ஒண்ணு வெளியே வருது. அந்த ரகசியம் அந்த நாட்டையே உழுக்குது. அது மட்டும் இல்லாம மக்கள் மாயமா மறைஞ்ச போறதுக்கு காரணமா இருக்கிற அந்த பூனை அதை ஏன் பண்ணுதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கல் நெஞ்சா இருந்தா கூட உங்க இதயத்தை கரைச்சிரும். அப்படி ஒரு நெகில வைக்கிற ஃபேண்டசி படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பெயர் தி லெஜெண்ட் ஆஃப் தி டீமன் கேட். படத்தோட முத சீன்லயே குளத்தாங்கரையில ஒரு அழகான பெண் ஒருத்தி உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பழம் நல்லா பழுத்து இருக்கா அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் கேக்குது. யார்ல நீ பொறுக்கி நாய அப்படின்னு சொல்லிட்டே திரும்பி பார்க்காங்க. பார்த்தா அது நாய் இல்ல, பூனை. அதுவும் பேசல பூனை. உங்க பழத்தை நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு அது கேட்க, அரண்டு போன அந்த பொண்ணு அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தர்பூசணி பழத்தை அப்படியே முன்னாடி வச்சுட்டு உள்ள ஓடிடுறா. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த பூனை அங்கேயும் இருக்கு. பழம் கொடுத்த உனக்கு நான் திரும்ப பணம் கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு இந்த பூனை அவங்க வீட்டு ஈசானி மூலையில இருக்கிற மரத்துக்கு கீழே தோண்டிப்பாரு, அதுல புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேல ஒரு ஜம்ப் அடிச்சு அங்க இருந்து ஓடிடுது. அந்த பூனையோட உடம்பு இவ மேல படவுமே இவ கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா மினுங்குது. உடனே அவ வீட்டோட ஈசானி மூலைக்கு போலான்னு சொல்லிட்டு ஓடுறப்போ அந்த குளத்தை தாண்டி போறா. அங்க இவ வச்சுட்டு போன தர்பூசணி பழமெல்லாம் காலியா இருக்கு. அது பக்கத்துல ரத்த கரையா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த குளத்துக்குள்ள இருந்து வெளியே ஒரு மீன் துள்ளி கண்ணு இல்லாம அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. பிறகு அங்கிருந்து நேரா போய் ஈசானி மூலையில உள்ள மரத்துக்கு கீழே மம்பட்டி வச்சு தோண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இவளுடைய கணவர் யுன்சாவோ வரான். அவன் உள்ள வரவுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய மண் பானை ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஃபுல்லா தங்க காசா இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி காமிச்சா அந்த ஊருக்குள்ள ஒரு மொட்டையன் ஒருத்தன் குதிரை வண்டியில வந்துகிட்டு இருக்கான். இவன் பேரு குன்சி. ஆனா அந்த பேரை யாரும் வேகமா சொல்ல மாட்டாங்க. இவன் ஜப்பான் நாட்டுல இருந்து இங்க பேய் ஓட்டுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாந்திரிகன். வெளிநாட்டுல இருந்து ஒரு மாந்திரிகனை வர வைக்காங்களே, எதுக்குன்னு பார்த்தா அந்த நாட்டுடைய அரசனுக்கு பேய் பிடிச்சிருக்கதா சொல்றாங்க. உடனே மொட்டை மாந்திரிகன் குஞ்சி வந்த உடனே நேரத்தை வீணாக்காம அந்த அரசனை போய் பார்க்கான். பார்த்தா அவர் படுக்கையில படுத்த மணிக்கு எதையோ பார்த்து மிரண்டு போய் கிடக்காரு. அப்பதான் அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இவர் கண்ணை மூடியே ஒரு வாரம் ஆச்சான். சரி ரைட்டு, இவருக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம், அதை ஓட்டி விட்டுரும் சொல்லிட்டு அப்படியே மொட்டை அவர் பக்கத்துல போவ திடீர்னு அரண்மனைக்கு மேல இருந்து ஏதோ பூனை சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி மொட்டை ஓட பார்க்கான். அதுக்குள்ளேயும் படுக்கையில படுத்திருந்த அரசர் பல்ட்டி அடிச்சு விடுறாரு. அவர் மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போய் விழுந்த இடத்துல செத்துறாரு. அப்ப அங்க இருந்த ராஜகுரு அரசர் உடல்நல குறைவால இறந்துட்டாருன்னு எழுது அப்படின்னு ஒருத்தன் சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் எது நடந்தாலும் பேசினாலும் வச்சாலும் அதை எழுதுறதுக்குன்னே ஒரு ஆளை வச்சிருந்திருப்பாங்க. அவன் தான் அரண்மனை எழுத்தாளர். அவனை ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராஜகுரு, நம்ம மொட்டை குஞ்சிட்ட அரசர் இறந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி உங்க ஊருக்கு கிளம்பி போயிருங்க, எதுவுமே இங்க நடக்காத மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. சரி, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அங்கிருந்து கிளம்பி போறான். அப்ப பின்னாடியே வந்த அந்த எழுத்தாளர் ஸ்கிரைபு, நீங்க அரசர் இறந்ததை பத்தி ஏன் எதுவுமே சொல்லல அப்படின்னு கேட்கான். அதுக்கு மொட்டையோ அந்த ராஜகுரு சொன்ன மாதிரி அவர் உடம்பு சரியில்லாம செத்துட்டாரு, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, யாருக்கு நோய் வந்து ஒரு வாரம் கண்ணை மூடாம இருப்பாங்க, உண்மையை சொல்லுங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கான். அப்பதான் மொட்டை சொல்றான், உங்க அரசருடைய செல்லப்பிராணி ஒரு கருப்பு பூனை தானே அப்படின்னு கேட்க, எங்க அரசருக்கு செல்லப்பிராணியே கிடையாது அப்படிங்க. உடனே மொட்டை அங்க இருந்து அவன் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பூனை முடிய காமிக்கான். அது மட்டும் இல்லாம மொட்டை கீழே பார்த்துக்கிட்டே எதையோ தேடிட்டு போத மாதிரி இருக்க, என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸை முன்னாடி இருக்கிற தரையில நவுட்டுறாரு. அந்த ட்ரெஸ்ல இருந்து விழுற நிழல்ல அந்த பாதையில இருக்கிற பூனை கால் தடங்கள் அப்படியே மினுங்கி தெரியுது. அது இங்க மட்டும் இல்ல, அரசரோட படுக்க பக்கத்துலயும் இந்த பூனையோட கால் தடங்களை பார்த்தேன் அப்படின்னு மொட்டை சொல்ல, அவரோட சாவுக்கும் இந்த பூனைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு இவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்போ தரையில ஏதோ ஒரு குறிப்பு பலகை ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு எடுக்க போறாங்க, அது தானா வைப்ரேட் ஆகுது. உடனே ஒரு மந்திரத்தை போட்டுட்டு நம்ம மொட்டை அதை கையில எடுத்து வாசிச்சு பார்க்காரு. அதுல அரசரை கொன்னுட்டேன், அடுத்தது அவருடைய பையன் இளவரசன் தான் அப்படின்னு எழுதியிருக்கு. ஐயோ, இளவரசரை காப்பாத்தணுமே அப்படின்னு இவங்க ஷாக்காவ, அதே நைட்டு நேரம் அந்த ஒரு வீட்டுல புதையல் கிடைச்சத யுன்சாவு அவன் வீட்டை காமிக்காங்க. அவன் பொண்டாட்டி கூட பூந்து விளையாண்டுகிட்டு இருக்கான் பெட்ல. அப்ப அவனுடைய மனைவி, அவன் நாளைக்கும் வருவான் அப்படிங்க. என்ன தவிர வேற யாருப்பா வருவா அப்படின்னு கேட்டனா, அந்த பூனை அது நாளைக்கும் வரும், அதுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்காக மீன்களை ரெடி பண்ணுங்க. அதுவும் அது மீன்களோட கண்களை மட்டும் தான் சாப்பிடுங்க. அவங்க வீட்டு வாசல்ல அந்த கருப்பு பூனை வந்து உட்கார்ந்துருக்கு. பிறகு அன்னைக்கு நைட்டு நடு சாமத்துல நம்ம எழுத்தாளர் ஸ்கிரைப் இருக்கானே, அவன் அரண்மனையில உள்ள சாவி எடுத்துக்கிட்டு ஏதோ குகைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கட்டடத்துக்குள்ள போறான். அது அரச கஜானா போல இருக்க. அதுக்குள்ள போறதுக்கான ரகசிய வழி உனக்கு தெரிஞ்சிருக்கு. யார் கண்ணிலையும் படாம நைஸ் போல உள்ள போனவன் அந்த கஜானாவை திறக்கிறான். திறந்தா அதுக்குள்ள இன்னொரு கதவு இருக்கு. அதை திறக்கான், அதுக்குள்ள இன்னொரு கதவு. இப்படி ஒரு 10-12 கதவை திறந்ததுக்கு அப்புறம் இல்லையா உள்ள இருக்கிற அந்த ரகசிய பொருளை கையில எடுக்கான். அது அவன் கையில எடுக்கவுமே அங்க சும்மா கடந்த வீணை ஒண்ணு தானா எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது. அந்த வீணை சத்தத்தை கேட்டு வெளியே இருக்கிற பாடி கார்ட்லாம் உள்ள ஓடி வராங்க. அழகி போன
இவன் எப்படியோ அந்த வீணையை பிடிச்சு கட்டுப்படுத்திடுறான். ஆனா அடுத்த செகண்ட் சட்டுன்னு அந்த பில்டிங் மேல இருந்து ஏகப்பட்ட அம்புகள் கீழே பாயுது. ஆனா நம்ம பையன் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். அப்ப வெளியே இருந்த பாடி கார்டுகள்லாம் அந்த கஜானா கட்டடம் கிட்ட ஓடி வர அங்க மேல அந்த கருப்பு பூனை சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா இவங்க பூனை தாண்டி சத்தம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க. அந்த கேப்ல நம்ம ஸ்கிரைபு ஆட்டைய போட்டு ஓடி வந்துடுறான். அடுத்த நாள் வந்து நம்ம மொட்டை குஞ்சியை பார்த்தவன் நீங்க சொன்னது கரெக்ட், அரண்மனையில ஒரு பூனை இருக்கு, நேத்து நைட்டு நான் அதை பார்த்தேங்க. அது மட்டும் இல்லாம அரசருடைய பர்சனல் பாடி கார்டு குரூப்பான ஏகாதிபத்திய காவலர்கள் கூட்டத்தோட தலைவன் யுன்சாவ் அப்படிங்கிறவனோட வீட்டுல பேசுற பூனை இருக்கிறதா ஊர் மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொல்றான். அதை ஏன்டே என்கிட்ட சொல்ற, நானே ஊரை காலி பண்ணிட்டு போறேன் அப்படின்னு மொட்டை சொல்ல நானும் என்னுடைய எழுத்தாளர் வேலையை விட்டுட்டேன்னு ஸ்கிரைப் சொல்றான். உண்மை இல்லாத பொய்கள் அவங்க எழுத சொல்றனால இவன் வேலையை விட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க கவிதை எழுதுறதுல போக்கஸ் பண்ண போறானா. அப்பதான் அவன் சொல்றான் இவன் ரொம்ப வருஷமா ஒரு கவிதை ஒண்ணு எழுதிட்டு இருக்கானா, அது பேர் நித்திய சோகத்தின் பாடலாம். அவன் திரும்பி மொட்டையிட்ட ஒரு கேள்வி கேட்கான், பேயோட்ட வந்திய அரசியல் செத்துட்டாரு, இப்போ திரும்ப போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டனா நம்ம மொட்டை அதுக்காக மட்டும் வரல, இந்த ஊர்ல இருக்கிற புத்திசத்துல உள்ள மாந்திரிகம் சொல்லி கொடுக்குற ஒரு பள்ளியில சேர்ந்து பயிலலான்னு வந்திருக்காரு. ஆனா அந்த ஸ்கூலோட வாசக்கதவுக்குள்ள கூட கால் வைக்க வரல நம்ம ஆள. அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பேரு ஹூகோ. அவரு இந்த புத்திச மாந்திரிகத்தை இந்தியாவில் உள்ள 1000 முனிவர்கள்ட்ட இருந்து கத்துட்டு வந்திருக்காராம். அவர் ஸ்டூடெண்ட் ஆகுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல யாரையுமே அவர் சேர்த்துக்கிறது இல்லையா. அப்படியே இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கப்போ அந்த ஊருக்கு மத்தியில ஒரு யூ சைஸ்ல ஒரு பாலம் ஒண்ணு இருக்கு. அதுல அப்படி ஏறி இப்படி இறங்கினா ஊரோட சந்தை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சந்தைக்கு மத்தியில கிரிகால மேஜிக் ஷோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதை எல்லா மக்களும் சுத்தி நின்று பார்க்க நம்ம ஆளுகளும் போய் வாய் பார்க்காங்க. அங்க ஒரு ஆளு கை நிறைய தர்பூசணி பல விதைகளை வச்சிருக்கான். எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு அதை மண்ணுல விதைச்சு மேல தண்ணியை ஊத்துற அடுத்த ஒரு நிமிஷத்திலேயே கடகடன்னு கொடிகள் படந்து அவன் பின்னாடி வச்சிருந்த கம்பு வழியா ஏறி ஒரு நிமிஷத்துக்குள்ளே பெரிய பெரிய தர்பூசணி பழங்கள் பழுத்து தொங்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த மக்கள் ஆணு வாய பழந்து கைத்தட்ட மேஜிக் மூலமா வந்த அந்த தர்பூசணி பழம் 1 ரூபான்னு சொல்லிட்டு அந்த ஆளு விற்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஸ்கிரைபு அந்த மேஜிக்கை பார்த்து ஷாக் ஆகி நிக்க, மொட்டையோ இது வெறும் மாயதான், அவன் உருவாக்குற பிரம்மையை பார்த்து ஏமாந்துடாத அப்படிங்க. அப்ப அங்க வந்த மேஜிக்காரன் நம்ம மொட்டைட்ட நான் பண்ண மேஜிக்கை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன், இந்த அங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்ட்டு ஒரு தர்பூசணி பழத்தை கொடுத்து விடுறான். அதை வாங்கிட்டு பஜார் வெளியே நடந்து வர்றப்போ பின்னாடி வந்த நம்ம கவிங்க ஏ குஞ்சி என்னத்தை ஒழிக்கிட்டே வர அப்படின்னு கேட்க அவன் கையில வச்சிருக்க தர்பூசணி கிடையாது, அது ஒரு பெரிய மீனோட மண்டை. அதை பாக்குறதுக்கு ஒரு தர்பூசணி பழம் மாதிரி மேஜிக்கை போட்டு நம்ம மொட்டையவே ஏமாத்திட்டான். பயங்கரமான மேஜிக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மொட்டை இப்போ பேசுற பூனை இருக்கும் அப்படிங்கறத நம்ப ஆரம்பிக்கும். உடனே அந்த பூனை யார் வீட்டுல இருக்கு, அவன் பேர் என்னன்னு விசாரிக்க அவர் பேர் யுன்சாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க இவன் கூட்டு போறான். ஆனா பார்த்தா அந்த யுன்சாவோ அவன் ஆளுங்களோட சேர்ந்து ஊருக்குள்ள குதிரையில வேகமா போய்கிட்டு இருக்கான். எங்க போறான்னு இவங்க பின்தொடர்ந்து பார்க்காங்க. பார்த்தா ஊரோட கிழக்கு பகுதியில் செயல்பட்டு இருக்கிற தொண்டு நிறுவனத்துக்கு போறான். அவன் போல அந்த வீடு தான் அந்த ஊருடைய மிக பிரபலமான பிராத்தல். தன்னுடைய ஆட்களுக்கெல்லாம் காசை செதறி வீசிட்டு இவன் உள்ள போவ இவங்களும் ஃபாலோ பண்ணி போறாங்க. நைட் ஆகும் அந்த வீடு லைட்ல ஜொலிக்குது. அவன் ரெகுலரா மீட் பண்றது ஒரு பொண்ணை மட்டும்தான். அவன் மேல இருந்து இவன் உள்ள வர்றதை பார்த்த உடனே ஜாலியா மேக்கப் போட்டு கீழே வந்துகிட்டு இருக்கா. அப்போ நம்ம யுன்சாவ் நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ அங்க விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு பொண்ணு தெரியாதனமா இவன் மேல மோதிடுறா. இந்த பூவை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்தது கிடையாது, இன்னைக்கு நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு ரூமுக்குள்ள போறான். இதை பார்த்து அவனுடைய ரெகுலர் லேடிக்கு கடுப்பு ஏறிடுது. கோவத்துல திரும்ப அவர் ரூமுக்குள்ள போயிடுறா. அங்க போய் பார்த்தா அங்க இருந்த கூஜா தானாவே தூக்கி டீயை டம்ளர்ல ஊத்துது. அந்த டீயோட வாடை பட்ட உடனே இவ உடம்புக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி கண்ணெல்லாம் ஜொலிக்குது. அப்போ அந்த வீட்டோட மெயின் ஹால்ல யுன்சாவ் ஹின்சாவ்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொண்ணை கூட்டு உட்கார்ந்து இருக்க. அங்க நடு மத்தியில ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து நம்ம மொட்டை அந்த பொண்ணோட சேர்ந்து நடனம் ஆட ஆரம்பிக்காப்ல. அதை பார்த்து அவங்க எல்லாம் சிரிக்க பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு நம்ம மொட்டையும் ஸ்கிரைபும் தனியா நடந்து போவ அங்க ஒரு பொண்ணு கையில ஏதோ ஒரு குமிழ் எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அவளை பார்த்த உடனே நம்ம மொட்டைக்கு ஏதோ ஒண்ணு அசாதாரணமா தோணுது. பார்த்தா அது நம்ம யுன்சாவோட ரெகுலர் லேடி. நம்ம யுன்சாவ் பக்கத்துல உட்காந்து அவனுக்கு குடிக்கிறதுக்காக அந்த குமிழை கொடுக்கா. ஆனா யுன்சாவ் அந்த டீயை குடிக்காம கைப்படாத பூனை ஒருத்தியை கூட்டு போனானே அவளுக்கு குடிக்க கொடுக்கான். அதை அவ வாங்கி குடிக்க திரும்பி பார்த்தா அந்த பூனையோட நிழல் அங்க தெரியுது. அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் சைலண்டாவ அந்த பூனை யுன்சாவ்ட்ட செலவு பண்ண காசெல்லாம் போதுமா இல்ல இன்னும் வேணுமான்னு கேக்கு. கடுப்பான யுன்சாவு இந்த இதை சாப்பிடுன்னு கீழே கிடந்த பொரிச்ச மீன் எடுத்து அந்த பூனை மேல தூக்கி வீசலாம். ஆனா அந்த பூனையோ நான் மீனை சாப்பிட மாட்டேன், வெறும் கண்களை மட்டும் தான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்க ஓ இங்க இருந்து அப்படின்னு ஒரு கத்திய தூக்கி வீசுறான். அந்த பூனைக்கு கடுப்பாயிருது. அங்க இருக்கிற தீபம்லாம் புஷ்னு புஷ்வான மாதிரி எரியுது. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ பாஞ்ச அந்த பூனை நம்ம யுன்சாவ் கழுத்துல சரட்டுன்னு ஒரு கீரல போட்டு பாஞ்சு ஓடிடுது. அதை பார்த்த உடனே யுன்சாவுடைய ஆளுங்கெல்லாம் வாழை தூக்கிட்டு நிக்க அப்ப உள்ள பூந்த அந்த பூனை எல்லாரையும் போட்டு அடிச்சு தூக்கி வீசி அதோடைய மாய சக்தியால அந்த இடத்தையே ரத்த கலரி ஆக்கிடுது. அதுக்கு பிறகு அது யுன்சாவை பார்த்து வாங்கின கடனை நீ திருப்பி அடைச்சுதான் ஆகணும், நாளைக்கு நைட்டு நான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடி போயிருது. அலறி போன யுன்சாவு அங்க இருந்து அவன் வீட்டுக்கு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். இங்க அப்ப எய்தாப்புல ஒருத்தன் என்ன காப்பாத்துங்க அப்படிங்க. என்னன்னு பார்த்தா அவன் கண்ணு ரெண்டையும் காணும். இங்க பதறி அடிச்சு ஓடின யுன்சாவு அவன் வீட்டுக்குள்ள போய் பார்க்கான். அவன் வீட்டுக்குள்ள இந்த குளம் ரத்த கலரியா சிவப்பு கலர்ல இருக்கு. அங்க உள்ள மீன் எல்லாம் செத்து மிதக்குது. அதுல எந்த மீன்களுக்கு
பூனைகளுக்குமே கண்ணு இல்ல. அடுத்த நாள் காலையில விஷயம் கேட்டு இளவரசருடைய ராஜகுரு அந்த பிராத்தல் ஹவுஸ்க்கு வந்து பாக்காரு. அந்த மொத்த கட்டடமே நாசமாய் கிடக்கு. அப்பதான் அந்த ராஜகுரு ஒரு விஷயத்த சொல்றான். இளவரசருக்கு நேத்து தான் பட்டம் கட்டியிருக்காங்க. பட்டம் கட்டின அடுத்த ஒரு மணி நேரத்திலே அவர் கோமாவுக்கு போயிட்டாராம். அப்பதான் இவங்களுக்கு அவங்க படிச்ச அந்த குறிப்பு பலகை ஞாபகம் வருது. அந்த பூனை இளவரசரை கொல்றேன்னு சொல்லியிருந்துச்சு. அது ஓகே. ஆனா அரசருடைய இம்பீரியல் கார்டான யுன்சாவை எதுக்கு அட்டாக் பண்ணுச்சுன்னு யோசிக்கான். அப்பதான் ஸ்கிரைப் சொல்றான், யுன்சாவுடைய குடும்பம் தான் 3 பரம்பரையா மன்னருக்கு பர்சனல் பாடி கார்டா இருக்காங்களாம். ஒருவேளை யுன்சாவுடைய மூதாதையர்கள் எதுவும் பிரச்சனை பண்ணிருப்பாங்களோ, அப்ப உள்ள சாபம் இவங்களை துரத்துதோ அப்படின்னு மொட்டை வித்தியாசமான ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிக்கான். ஆனா அன்னைக்கு நைட்டு யுன்சாவு பேய் எதுவும் அவன் வீட்டை அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு லோக்கல் மந்திரவாதி ஒருத்தனை பிடிச்சி வீட்டோட ஒரு ரூம்ல போட்டு மந்திரங்களை ஓத வச்சிருக்கான். ஆனா அந்த பூனை நேரா போய் அந்த மந்திரவாதியை தான் போட்டுச்சு. அவன் அலர்ன சத்தம் கேட்டு யுன்சாவை அவன் ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்கான். ரூமுக்கு வெளியே ஒரே ரத்தமா இருக்கு. உடனே அவன் கையில ஒரு வாளை எடுத்துக்கிட்டு வெளியே போய் பார்க்கான். அவன் வீட்டை சுத்தி வச்சிருந்த எல்லா செக்யூரிட்டி கார்டுகளும் செத்து கிடக்காங்க. திரும்ப பெட்ரூம்குள்ள ஓடி வந்து பார்த்தா அவன் மனைவி உட்காந்து ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கா மடியில அந்த பூனையோட. இவ உன் மனைவி தானே, இவளை நீ காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு பூனை அதோட காலை தூக்கி அவ கழுத்துல வைக்க பயந்து போன இவனும் திடுதிடுன்னு வெளியே ஓடி வந்து கதவை பூட்டிடுறான். மனைவின்னு கூட பார்க்காம தான் உயிரை காப்பாத்த இப்படி பண்ணிருக்கான். திரும்ப பார்த்தா அவன் மனைவி வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு இவன் ஆச்சரியப்பட்டு கேட்க அப்பதான் புரியுது இந்த பூனையோட பிசாசு அவன் மனைவி உடம்புக்குள்ளேயும் பூந்துட்டுன்னு. மண்டை மேல இந்த கொண்டையே அப்படி பூனை மாதிரி மாறுது. இங்க நம்ம மொட்டையை காமிக்காங்க. அவன் மறுபடியும் அந்த பிராத்தல் வீட்டுக்கு போறான். அங்க நேத்து நைட்டு டீயை குடிச்சாலே அந்த பொண்ணு மயங்கி விழுந்து உடம்பு சரியில்லாம கிடக்கா. அப்போ மொட்டை அவளோட உடம்பை பரிசோதிச்சு பார்க்கான். அங்கங்க சவப்பா கொப்பளங்கள் வந்த மாதிரி இருக்கு. கையில ஒரு ஊசி எடுத்து அந்த பொண்ணோட கால் கட்ட விரல் நகத்துக்குள்ள ஊசியால குத்தவும் அது வழியா ரத்தம் வெளியே வருது. அந்த ரத்தத்தை கிண்ணத்துல வச்சிருந்த கறி மேல விடவும் அந்த கறி அப்படியே புசுன்னு புசுங்கி புழுவா மாறிடுது. என்னன்னு பார்த்தா இவளுக்கு கொடுத்த விஷம் உடம்புக்குள்ள போய் விஷ புழுக்களா மாறி இருக்கு. பச்சை கறியால மட்டும்தான் அந்த புழுக்களை வெளியே கொண்டு வர முடியும். நம்ம ஸ்கிரைப் உடனே கொண்டு போய் அந்த புழுக்களை அங்க எரிஞ்சிட்டு இருந்த தீல போட்டு பொசிக்கிறான். அங்க ஒளிஞ்சிருந்த யுன்சாவி இதெல்லாம் கேட்டுறான். நேரா ஓடி வந்து நம்ம மொட்டை கால்ல விழுந்து, தலைவரே என் மனைவியை காப்பாத்துங்க, அவ உடம்புக்குள்ள பேய் பூந்துட்டு அப்படிங்க. இது பேய் பூந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே ஓடி வந்து பாக்காங்க. அங்க வெளியே இருக்கிற ஒரு ஓட்டு வீடு மேல நடந்துகிட்டு இருக்கிற அவனுடைய மனைவி வானத்தை பார்த்து ஏதோ ஒரு கவிதை ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்குள்ள ஒரு ரூமை திறந்து காமிச்சா யுன்சாயோட மனைவி அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப மேல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா அது வெறும் மாயை தான். அந்த பொண்ணோட உடம்புல இருந்து எந்த நிழலுமே கீழே விழல அப்படிங்க மொட்டை. மேல அந்த பிசாசு சொல்லிட்டு இருந்த கவிதை 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல வாழ்ந்த பெரிய கவிஞரான லீபோ அப்படிங்கிறவர் எழுதின கவிதை. வாங்க நான் உங்களை கூட்டு போய் காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அத்தராத்திரில கூட பார்க்காம நம்ம குஞ்சிய அந்த ஊருடைய மத்திய லைப்ரரிக்கு கூட்டு போறான். அங்க போய் அந்த லீபோ எழுதின கவிதை புக்கை இவன் தேடிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க உள்ள பறந்து வந்த ஒரு மின்மினி பூச்சி நேரா போய் ஒரு புத்தகத்து மேல உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுது. உடனே இவங்க அந்த புக்கை எடுத்து பார்க்காங்க. பார்த்தா அது 30 வருஷத்துக்கு முன்னாடி இவன மாதிரியே அப்போ இருந்த ஸ்கிரைப் ஒருத்தர் எழுதினது. 755வது வருஷம் ஸ்பிரிங் மாசம் அரசர் அவருடைய மனைவியான லேடி யாங்கோட பிறந்த நாளை கொண்டாடினாரு அப்படின்னு எழுதியிருக்கு. அதை கேட்ட மொட்டை யார் யாது லேடி யாங்னு கேட்காரு. பார்த்தா லேடி யாங் தான் உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணா. அப்போ இருந்த அரசருடைய மனைவி. அவங்களுடைய 30வது பிறந்த நாளை அரசர் வெகு சிறப்பா கொண்டாடி இருக்காரு. அந்த விருந்த ஃபீஸ்ட் ஆஃப் சுப்ரீம் ஜாய்னு புத்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த விருந்து நடந்த நைட்ல தான் மகா கவிஞர் லீபோ ராணிக்காக அந்த கவிதையை எழுதினாராம். லேடி யாங்க முத பார்த்த அவரு ராணியோட அழகுல மயங்கி இப்படி ஒரு அற்புதமான கவிதை எழுதினாரு அப்படின்னு நம்ம ஸ்கிரைப் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதெல்லாம் கேட்ட உடனே தான் நம்ம மொட்டை குஞ்சுக்கு புரிஞ்சிருது. அந்த பூனை பிசாசு கூரை மேல நின்று கவிதையை சொன்னதுக்கான காரணமே நம்ம ஸ்கிரைப் அதை கேட்கணும் தான். அப்பனா இவன் எழுதுற அந்த நித்திய சோகத்தின் பாடல் கவிதையும் கண்டிப்பா அந்த ராணி லேடி யாங்க பத்தி தான் இருக்கும்னு கரெக்டா கணிச்சிடறான். உடனே அவன் கிளம்பி அடுத்த நாள் அந்த ஊர்ல கிரிகால மேஜிக் ஷோ பண்ணிக்கிட்டு திரியறான ஒருத்தன் அவன்கிட்ட போய் நிக்க, உங்களுக்கு தான் அன்னைக்கு தர்பூசணி உன்னை கொடுத்துட்டேனே அப்படின்னு அவன் சொல்றான். நான் அதுக்காக வரல, நீ பண்ற அதே மேஜிக் ட்ரிக்க வச்சு பேசுற பூனை மாதிரி எவனோ ஒருத்தன் மாயையை உருவாக்குறான் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த மேஜிக் காரன் சொல்றான், அவன் உருவாக்குற அந்த தர்பூசணி மாயா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு நெஜம் இருக்கு, அதே மாதிரி அந்த பூனையை நீ உத்துப்பாரு அதுக்குள்ளேயும் ஒரு நெஜம் தெரியும் அப்படின்னு அட்வைஸை சொல்லி அனுப்பிவிட, உடனே நம்ம ஆளு அந்த ஸ்கிரைபை கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஊருக்கு வெளியே இருக்கிற யுன்சாவோட வீட்டுக்கு போறான். அந்த வீட்டு கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அது ஒரே காடா கிடக்கு. நேத்து நைட் அவங்க இங்க வந்தப்ப கூட வீடு இப்படி இல்ல, ஆனா இப்ப ஏதோ பல வருஷமா பாலடைஞ்சு கிடந்த மாதிரி மாறி இருக்கு. அப்ப மேல இருந்து யுன்சாவோட மனைவி இவங்களை கூப்பிடுறா. ஆத்தி இந்த பாலடைஞ்ச இடத்துல இவ என்ன பண்ற அப்படின்னு மேல போய் பார்த்தனா நடுவுல ஒரு டேபிள் இருக்கு, வாங்க வந்து உட்காந்து டீ சாப்பிடுங்க அப்படிங்க. அப்பயே தெரிஞ்சிருது இவ யுன்சாவ மனைவி கிடையாது, இவ ஒரு பிசாசுன்னு. அவ மண்டை கொண்ட அப்படியே பூனையா மாறுது. நான் தான் லேடி யாங்கோட கணவரான எம்பரர் லீயோட செல்லப்பிராணி அப்படிங்க. அதாவது அவர் வளர்த்த பூனை. யுன்சாவோட அப்பா தான் இந்த பூனையை உயிரோட புதைச்சதே. அங்கிருந்து தப்பிச்சு வந்த பூனை பழி வாங்குறதுக்காக வெளியே வந்திருக்கு. அப்போ வயிறு பசிக்கன்னு ஒரு மீனை சாப்பிட்டு இருக்கு. தெரியாதனமா அது விஷம் வச்ச மீன். அப்படிதான் இந்த பூனை செத்து இப்ப பேயா திரும்ப வந்திருக்கு. ஆனா இதுக்கும் லேடி யாங்க பத்தி எழுதின போயத்தை முந்தின நாள் நைட் ஒப்பிச்சாலே அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா லேடி யாங்கோ என்ன மாதிரியே தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அடுத்த செகண்ட்
செகண்ட் அவ அப்படியே கீழே விழுந்து காத்தோட காத்தா காணாம போயிடுறா. காடு மாதிரி இருந்த அந்த இடமும் இப்ப வீடா மாறிட்டு. அப்போ அங்க ஒரு டேபிள் ஒண்ணு விழுந்து கிடக்கு. அந்த டேபிளை தூக்கி பார்த்தனா கீழே ஒரு பூனை சப்பி போய் செத்து கிடக்கு. உடனே இவங்க அதோட உடம்ப தூக்கி தீல போட்டு எரிச்சிடுறாங்க. அத்தோட யுன்சாவுக்கு இந்த சாபம் போயிருது. அவன் மனைவியை பிடிச்சிருந்த அந்த பூனை பிசாசும் காணாம போயிட அவன் மனைவியும் சரியாயிடுறான். அதை கொண்டாட அடுத்த நாள் சாயங்காலமே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விருந்தப்போ யுன்சாவோட மனைவி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க திடீர்னு அவ டான்ஸ் ரொம்ப தீவிரமா மாறிடுது. அவ யுன்சாவை கூட்டு போய் ஆட போறா. ஆனா அவனும் என்ன ஆச்சுன்னு தெரியல இவ சங்க பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ அங்க பக்கத்துல உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தவங்க பயங்கர வேகமா அந்த மியூசிக்கை வாசிக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மொட்டைக்கு அந்த இசை வாசிக்கிறவங்க கிட்ட தான் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். டக்குன்னு அவங்கள ஒரு தட்டு அவங்களாம் போத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனா ஏற்கனவே லேட் ஆயிட்டு. அந்த இசையை கேட்டு ஒரு பிரம்மைக்குள்ள போன யுன்சாவு அவன் மனைவியோட சங்க நெரிச்சு கொன்னே போட்டான். அவனுக்கு சுயநினைவு வந்து பார்க்க தான் அன்பு மனைவியை தாங்கையாலே கொண்டுட்டாங்கிறத அவனால ஏத்துக்க முடியல. அதையே நினைச்சு அவன் பைத்தியமாயிடும். சட்டுன்னு பார்த்தா இதெல்லாம் காணாம போயிடுது. அப்பதான் இவங்களுக்கு புரியுது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத. இந்த பூனை பிசாசி இவங்க கண்ணு முன்னாடி அப்படியே நடந்த மணிக்கே காமிச்சிருக்கு. அந்த பூனை பிசாசு சொன்ன மாதிரி அதை யாரோ உயிரோட புதைச்ச மாதிரி லேடி யாங்கையும் யாரோ உயிரோட புதைச்சிருப்பாங்களோ அப்படிங்க. அப்பதான் ஸ்கிரைப் சொல்றான் அந்த ராஜாவை எடுத்து புரட்சி படை போர் பண்ண வர்றப்போ அவர் தான் ராணியான லேடி யாங்கு எதிரிகள் கையில மாட்டிக்கிட கூடாதுன்னு தன்னோட ராஜகுருவை வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னதா அந்த காலத்துல உள்ள ஸ்கிரைப் புத்தகத்துல எழுதியிருக்கான். ஆனா ஒரு ஸ்கிரைப் பொய்ய கூட எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு மொட்டை கேட்க அதனாலதான் நம்ம பைய ஸ்கிரைப் அவன் உயிரை பணைய வச்சு இந்த ராஜ கஜானாக்குள்ள போயிட்டு நைட்டா ஒரு விஷயத்த ஆட்டைய போட்டு வந்திருக்கான். அப்போ இருந்த ராஜா மிக பத்திரமா ஒளிச்சு வச்சிருந்த ஒரு புதையல். அது என்னன்னா லேடி யாங்குடைய தலைமுடி. இவ்வளவு காதல் வச்சிருந்தவர் எப்படி தன்னுடைய மனைவியை ஒருத்தன் கையால கழுத்து நெரிச்சு கொள்ள சொல்லியிருப்பாரு. இதுல வேற ஏதோ மறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஸ்கிரைபும் நம்புறான். அதனால நம்ம மொட்டைட்ட நீ ஒரு மந்திரவாதி தானே இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க எனக்கு உதவு அப்படின்னு கேட்கான். அப்பதான் மொட்டை அவனை பத்தின ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கான். இவன் உண்மையிலே அவ்வளவு பெரிய மந்திரவாதி கிடையாது. இவனோட குரு தான் ஜப்பான்லேயே பெரிய மந்திரவாதி. ஆனா அவர் உடம்பு சரியில்லாம இருக்கிறனால தான் புத்திச மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு திரும்ப வர சொல்லி அவனை அனுப்பி விட்டு இருந்திருக்காரு. அப்படி அங்கிருந்து கிளம்பி மலை கடல் புயல்னு எல்லாத்தையும் தாண்டி தான் மொட்டை இங்க வந்திருக்கான். அவன் கடல் தாண்டி வந்துட்டு இருக்கப்ப கூட அடிச்ச கடும் புயல்ல அவன் வந்த கப்பல் மொத்தமும் முழுகிட்டு. ஆனா அந்த கப்பல்ல இருந்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பாதுகாக்க புயலையே எதிர்த்து போராடி வென்றிருக்காங்க. இத உதாரணமா சொல்லி இதே மாதிரி நம்மளும் போராடி இந்த மர்மத்தை உடைக்கணும் அப்படிங்கவும் அன்னைக்கு சாயங்காலமே லேடி யாங் இறந்தப்போ அதை ஒருத்தங்க சாட்சியா பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அவங்களோட வீட்டை தேடி போறாங்க. போய் பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி லேடி யாங் இருந்தப்போ அவங்களுடைய பணிவிடை பெண்ண வேலை பார்த்த ஒரு பொண்ணை தான் பார்க்க போயிருக்காங்க. இப்ப அவங்க கிளவி ஆயிட்டாங்க. அவங்ககிட்ட விசாரிச்சா எழுதி இருக்கிறது உண்மைதான். ராஜா தான் ராஜகுருவை வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சு கொள்ள சொன்னாங்க. நான் தான் கழுத்தை நெரிக்கிறதுக்கான அந்த பட்டு துணியவே நெஞ்சு கொடுத்தேன் அப்படிங்காங்க. ஆனா இவங்க ராணிய கழுத்தை நெரிச்சு கொள்றத நேர்ல பார்க்கலையா. இவங்க அந்த ரூமுக்குள்ள போனப்போ ராணி ஏற்கனவே இறந்து கிடந்தாங்க அப்படிங்காங்க. இதெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போவ அடுத்த செகண்ட் கருப்பு பூனை அந்த வீட்டுக்குள்ள பூருது. அந்த கிளவிய பார்த்து நீ தான் அவங்கள கொள்ள பட்டு துணியை நெஞ்சு கொடுத்தியா அப்படின்னு கேட்க அவங்க பதவி போய் முழிக்கிறாங்க. சக்குன்னு அங்க இருந்த நூல்களை வச்சு கிளவி கழுத்தை நெரிச்சிருது இந்த பூனை. அப்போ நம்ம வயலுக்கு 2 பேரும் வெளியே பேசிட்டே போயிட்டு இருக்க அந்த ராணி லேடி யாங்கோட சாவுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் இது கொள்ளுதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ அப்போ அந்த கிளவி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுன்னு ஓடி வந்து பார்க்காங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க பேசிட்டு போயிருந்த அந்த கிளவி இப்ப மண்ணை கவி படுத்து செத்து கிடக்காங்க. உடனே நம்ம மொட்டை ஸ்கிரைபிட்ட அந்த புரட்சி நடந்தப்போ இருந்ததுல இப்ப யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க அப்படின்னு கேட்கான். உடனே அவன் லைப்ரரியில போய் ஒரு ரெக்கார்டு எடுக்கான். அதுல இருந்து ஒரு ரெக்கார்டு மட்டும் தனியா பறந்து வந்து விழுது. அது என்னன்னு எடுத்து பார்த்தனா இவன மாணிக்கே ஜப்பான்ல இருந்து அந்த காலத்துல இந்த நாட்டுக்கு வந்த அப்புன்னு யாரோ ஒருத்தரை பத்தின ரெக்கார்டு. இப்ப அவர் இறந்து போயிட்டாலும் அவருடைய மனைவி அதாவது அவர் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு இங்கே செட் பண்ண 2வது வீடு அந்த அம்மா என்ன உயிரோட தான் இருக்காங்க போல இருக்க. இப்ப உடனே அவங்கள பார்க்க போறாங்க. அவங்கள பார்த்த நம்ம மொட்டை உங்க கணவர் அப்பு திரும்ப ஜப்பானுக்கே போயிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல ஊர்ல புரட்சி வெடிச்சப்போ அவர் திரும்ப ஜப்பானுக்கே போயிடலான்னு கப்பல்லாம் ரெடி பண்ணாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல அவர் போல அப்படிங்காங்க. அவரு இந்த ஊர்ல இன்னொரு பொண்ணு மேல காதல் வயப்பட்டிருந்ததாவும் அந்த புரட்சி அப்போ அந்த பொண்ணு இறந்துட்டாலா உயிரோட இருந்தாலான்னு தெரியாதனால அப்பு ஜப்பானுக்கே போகாம இங்கே தங்கிட்டாரு அப்படிங்காங்க. ஆனாலும் கல்லானாலும் கணவர்னு சொல்லிட்டு இறந்த பிறகு வீட்டுக்கு பின்னாடி அவரை புதைச்சு அங்க ஒரு கல்லை வச்சிருந்திருக்காங்க. அப்போ அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கிற அந்த ஜேர்னலை இவன் படிக்கலாமான்னு இரவல் கேட்க அப்புவோட மனைவியும் ரொம்ப சாந்தமா அதை எடுத்து நம்ம மொட்டை கையில கொடுத்துறாங்க. அதுல எழுதியிருக்கதை இவன் படிக்க ஆரம்பிக்கவும் தான் இவனுக்கு 30 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அப்படியே நம்மளையும் பிளாஷ்பேக்ல 30 வருஷம் பின்னாடி கொண்டு போறாங்க. இந்த ஊர் ஒரு மகா நகரமா இருந்திருக்கு. இதுவரை அந்த ராணியோட முகத்தை ராஜாவை தவிர வேற யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா அவங்களுடைய 30வது பிறந்த நாளுங்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாருக்கும் ராணி எவ்வளவு அழகு அப்படிங்கறத லைட்டா காமிக்கலான்னு லேடி யாங்க வெளியே வந்து அரண்மனைக்கு மேல இருக்கிற ஒரு ஊஞ்சல்ல ஜங்கான ஆடுறாங்க. அந்த நாட்டுல உள்ள மொத்த மக்களும் லேடி யாங்கோட முகத்தை பாக்குறதுக்காக அரண்மனையில கூடி இருக்காங்க. அந்த கூட்டத்துல நம்ம அப்புவும் அடிச்சு பிடிச்சி முன்னாடி லோல போய் நின்றுருக்காரு. அவங்கள ஒரு டைம் பார்த்ததுதான் அப்பு அப்படியே லவ்ல விழுந்துட்டாரு. அன்னைக்கு நைட்டு அரண்மனையில வச்சு நடந்த அந்த ஃபீஸ்ட் ஆஃப் சுப்ரீம் ஜாய்க்கு நம்ம அப்பு
அப்புவும் போயிருக்காரு. மொத்த அரண்மனையுமே ஜகஜகான் லைட்டை வச்சு ஜொலிச்சிருக்கு. உள்ள ஏகப்பட்ட மந்திரவாதிகள், மாயாஜாலக்காரர்கள், மேஜிக் வித்தை எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹாலுக்கு மத்தியில ஒயினால நிரப்பப்பட்ட ஒரு பெரிய தொட்டி. அப்போ அங்க லேடி யாங் வராங்க. அப்போ அந்த ராஜாவும் தன்னுடைய செல்ல பிராணி அந்த கருப்பு பூனையோட அங்க வந்து நிக்க, அந்த நாட்டுடைய மிக திறமையான மேஜிக் மேனு எல்லோ கிரேன்னு கூப்பிடுவாங்க அவனை. அவன் அங்க வந்து சின்னதா ஒரு பூ எடுத்து வீசுறான். அது அப்படியே புளியா மாறுது. இந்த மாதிரி அவன் மக்கள் ஆச்சரியப்படுற மாதிரி வித்தைகளை காமிச்சுட்டு இருக்க, அப்போ அங்க 2 கொக்கு பறந்து வந்து வட்டம் அடிச்சு கீழே வந்து நிக்குது. கீழே நிக்கவும் அது 2 ஆட்களா உருமாறுது. பார்த்தனா இந்த 2 பேரு ஒயிட் கிரேன், ரெட் கிரேன். இவங்க 2 பேரும் இந்த எல்லோ கிரேனோட பசங்க. இவங்க கொக்கா மாதிரி வானத்துல பறக்கிறதா இவங்களோட மேஜிக். இப்படி அந்த நாட்டுடைய திறமையான மேஜிக்காரங்களாம் வந்து மேஜிக்கை காமிச்சுக்கிட்டு இருக்க, இத அப்பு நேர்ல பார்த்ததை பார்த்த மாணிக்கு அந்த புக்ல எழுதி இருந்திருக்காரு. அதை படிச்ச இவங்க அப்ப உண்மையிலே ராஜாட்ட ஒரு கருப்பு பூனை செல்ல பிராணியா இருந்திருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்திடுறாங்க. அப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் கூட்டு போறாங்க. இந்த ஒயிட் கிரேன், ரெட் கிரேன்னு 2 பறக்கிற கொக்கு பயில இருக்காங்களே, அவங்க நேரா பறந்து வந்து லேண்டாவ அங்க லேடி யாங் வந்து நிக்காங்க. அதுல இந்த ஒயிட் கிரேனு லேடி யாங் மேல ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்கான். ஏன்னா அவளுமே இவங்க அழகை பார்த்து அப்படியே காதல் வயப்பட்டுதான். அப்ப ரெட் கிரேனு இல்ல லேடி யாங்கோட ஹேர் பின்ன குடு அப்படிங்கவும் அவன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்த ஹேர் பின் எடுத்து கொடுக்கான். அடப்பாவி இதே பம்பை எடுத்து அப்படின்னு அவங்க கேட்க, உங்க தலையில இருந்து அது கீழே விழுந்துட்டு அதான் பொக்கிஷமா எடுத்து வச்சிருந்தேன் அப்படிங்க. அதை படிச்சு இவங்க உடனே இந்த ஃபீஸ்ட் ஆஃப் சுப்ரீம் ஜாய் நடந்த இடத்துக்கு போறாங்க. 30 வருஷம் கழிச்சு இப்ப அந்த இடமே பாலடைஞ்ச கிடக்கு. ஆக அந்த பூனை சொன்னது எதுவுமே பொய் இல்ல அப்படின்னு உங்களுக்கு புரியுது. மறுபடியும் பிளாஷ்பேக்க காமிக்காங்க. அந்த ஃபீஸ்ட் ஆஃப் சுப்ரீம் ஜாய் நாளோட கடைசி கெஸ்ட் ஜெனரல் ஆன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஒரு காட்டுவாசி ட்ரைபை சேர்ந்த தலைவர். ராஜாவுக்கு தெரியாது, ஆனா நம்ம அப்புக்கு தெரியும். ஜெனரல் ஆன் ரொம்ப நாளாவே ராஜாவை அடிச்சு தூக்கிட்டு அந்த இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாள்னு. அந்த ஃபீஸ்ட் ஆஃப் சுப்ரீம் ஜாய் நடந்து 10வது நாள் ஜெனரல் ஆனு அவன் படையோட வந்து போராட்டத்துல குதிச்சிருக்கான். ஆணுக்கு அரியணை மேல ஆசை இருந்தாலும் அதை விட அதிக ஆசை லேடி யாங் மேல இருந்துச்சு. நைட் ஆவறதுக்குள்ள எதிரி படைகள் இந்த அரண்மனையை சுத்து போட்டுருந்தாங்க. லேடி யாங்கோட அழகு எல்லாரையும் பித்து பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அவ ஒரு மோகினி, அவளை கொன்னாதான் நம்ம நாட்டுக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எதிரி படையோட கமாண்டர் தான் கேப்டன் சன். அவன் லேடி யாங்கோட தம்பி தலையை வெட்டி நம்ம ராஜாக்கு பரிசா அனுப்பி விடுறான். அதை பார்த்த ராஜா நேரா மேல போறாரு. அங்க லேடி யாங் உட்காந்து அந்த ஒயிட் கிரேன், ரெட் கிரேன் 2 பிரதர்ஸும் புல்லாங்குழல் வாசிக்கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அப்பு ராஜாட்ட, நான் வேணா லேடி யாங்க பத்திரமா ஜப்பானுக்கு கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிறது. ராஜாவும் நீ வேணா முயற்சி பண்ணி பாரு, அவ வரமாட்டான்னு சொல்ல இவன் மேல வந்து லேடி யாங்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுறான். என் கூட ஜப்பானுக்கு வந்துருங்க, பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, லேடி யாங்கோ என்னதான் உனக்கு என் மேல காதல் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாலும் என் கணவரை விட்டு நான் வரமாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா என் கணவரை வெளியில உள்ளவங்க கொன்றுவாங்க. அப்படிங்கவும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு அப்பு சொல்றான். இருந்தாலும் அதை கண்டுக்காத லேடி யாங்கோ, நீ பத்திரமா உன்னோட தாய்நாட்டுக்கு திரும்பி போன்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீரோட அவனை அனுப்பி வச்சிடறாங்க. இப்படியாப்பட்ட நிலைமை இருக்கிறப்பதான் அந்த நாட்டுடைய மிகப்பெரிய மெஜிஷியன் எல்லோ கிரேனு ராஜாக்கு ஒரு ஐடியா கொடுக்கான். ராஜாவையும் சரி லேடி யாங்கையும் சரி 2 பேரையும் உயிரோட காப்பாற்ற ஒரு ஐடியா தராரு. அவர் தன்னுடைய பையன் ரெட் கிரேனை வந்து முன்னாடி படுக்க சொல்றாரு. அவன் முன்னாடி இருக்கிற கல் டேபிள்ல படுக்கவும் கைக்குள்ள இருந்து ஒரு ஊசி எடுத்து அவன் கழுத்துக்குள்ள மெல்ல இறக்குறாரு. அப்படியே அவன் கண்ணை மூடி ஜீவசமாதியான மாதிரி ஆயில்தான். மூக்குல மூச்சு காத்து இல்ல, கையில நாடி துடிப்பு இல்ல. என்னவே உன் பையனை கொண்டீரா அப்படின்னு ராஜா கேட்டா, அதுதான் கிடையாது, இது ஒரு ஆர்ட், இது பேரு இம்மார்டல் பாத். கழுத்துல உள்ள முக்கியமான நரம்புல இந்த ஊசியை குத்தி உடம்போட சீ எனர்ஜியை உடம்புக்குள்ளே அடக்கி வைக்கிற கலை. சொல்ல போனா ஒரு தூக்க நிலை மாதிரி. இந்த நிலையில ஒரு மனுஷனால பல நாட்கள் இருக்க முடியும். நம்ம லேடி யாங்க இந்த நிலையில படுக்க வச்சு வெளில உள்ள எதிரிகளை இவங்க இறந்துட்டாங்கன்னு ஏமாத்தி கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவன் பையன் கழுத்துல குத்தி இந்த ஊசி உருவவும் அவனுக்கு திரும்ப சுயநினைவு வந்துருது. ஆனா ராஜா இதுக்கு ஒத்துக்கிட மாட்டுக்காரு. தன்னுடைய அன்பு மனைவிய இப்படி கழுத்துல குத்தி படுக்க வைக்கிறது அவருக்கு பிடிக்கல. ஆனா எல்லோ கிரேனோ, தலைவரே துளியும் வலி இருக்காது, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்க. அப்ப அங்க வந்த ஒயிட் கிரேனோ, நான் லேடி யாங்குக்கு இந்த நிலைமை வர விட மாட்டேன் அப்படிங்க. உடனே ஐயா எல்லோ கிரேனு அவனுக்கு பிட்டில ஒரு அடியை கொடுக்காரு. அவன் கீழே விழுந்துறான். ராஜா பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுற சின்ன பையல அப்படிங்க அவன் அப்படியே கீழே கிடக்கான். அப்போ ராஜா லேடி யாங்கிட்ட, இதுக்கு நீ சம்மதிக்கிறியா அப்படிங்க. நம்ம லேடி யாங்கும் தன்னுடைய கணவனை காப்பாத்துறதுக்காக இதுக்கு சம்மதிக்காங்க. உடனே எல்லோ கிரேனு அவங்கள மேல கொண்டு போய் டேபிள்ல படுக்க வச்சு கழுத்துல இந்த ஊசியை குத்தி விட்டுருதான். உடனே லேடி யாங்கோட மூச்சு பேச்சு எல்லாமே நின்றுது. இது எல்லாத்தையும் நம்ம அப்பு அங்க நேர்ல இருந்து பாத்துருக்காரு. அதுக்கப்புறம் ராஜா வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருந்த ஆர்மியோட தலைவன் கேப்டன் சென்னை உள்ள கூப்பிட்டு லேடி யாங் இறந்துட்டாங்கன்னு காமிக்கான். அதுக்கு பலிகடாவா அவருடைய ராஜகுருவை போட்டு மிதின்னு மிதிக்கான். மன்னரோட உயிரை காப்பாத்த ராஜகுரு தான் அவசரப்பட்டு லேடி யாங்க கழுத்தை நெளிச்சு கொன்னுட்ட மாதிரி இவங்க டிராமா ஆடிடுறாங்க. அதை கேப்டன் சென்னும் நம்பிடுறான். அதனால என்ன மன்னிச்சிருங்க மன்னரே அப்படின்னு கேப்டன் சென்னு நம்ம ராஜா காலில் விழுந்துடுறான். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னடான்னா, லேடி யாங்க திரும்ப உயிரோட கொண்டு வர எழுப்புறதுக்கான எந்த ஐடியாவுமே அவங்களுக்கு கிடையாது. இறந்த உடம்ப பப்ளிக்கா அடக்கம் பண்ணாதான் மக்கள் நம்புவாங்கன்னு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியமான கல்லறையில போய் ஒரு பெரிய சௌப்பட்டிக்குள்ள ராணியோட உடம்ப வச்சு மூடிட்டு வந்துடுறாங்க. ஆனா இறப்புலையும் அவங்களுக்கு ஒரு துணை வேணும்னு ராஜா தன்னுடைய செல்ல பிராணியான அந்த கருப்பு பூனைய அந்த கல்லறை இருக்கிற குகைக்குள்ள வச்சு அடைச்சிட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த கதையை வாசிச்சு பார்த்த மொட்டை சொல்றான், லேடி யாங்கு சாவ போறாங்கன்னு அவங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும்.
இருக்கும். அதனாலதான் அந்த இம்மார்டல் பார்த்து ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய தலைமுடிய ராஜாவுக்கு அவங்க பரிசா கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்க. இந்த கதையெல்லாம் படிச்ச பிறகு லேடி யாங்கோட கல்லறையை நேர்ல பார்க்கணும்னு நம்ம மொட்டைக்கு ஆசை வந்துருது. ரெண்டு பயல்களும் கையில விளக்கத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அங்க ரகசிய குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள போய் பார்த்தனா இவங்க தேடி வந்த அந்த பெரிய கல்ற சவப்பட்டி இருக்கு. ஆனா அந்த சவப்பட்டியோட மூடி திறந்திருக்கு. உள்ள எட்டி பார்த்தா லேடி அங்க காணும். அதை பார்த்த உடனே நம்ம ஸ்கிரைபுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒருவேளை இம்மார்டல் பார்த்து உண்மைதானோ, லேடி அங்க உயிரோட தான் இருக்காங்களோ அப்படின்னு ஆளு துள்ள ஆரம்பிச்சிடறான். அப்ப மொட்டை ஒரு நிமிஷம் போது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த சவப்பட்டிக்குள்ள போய் படுத்து பார்க்கான். படுத்து அந்த கல்ற பெட்டியை மூடி பார்த்து அவன் பதறி அடிச்சு வெளியே எஞ்சி ஓடி வரான். என்னன்னு கேட்டனா அந்த மூடியோட அடிப்பகுதியில ஒரே நகத்தால பிறண்டிய ரத்த கரையா இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு புரியுது லேடி அங்க உள்ள வச்சு அடைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கண் முழிச்சிருக்காங்க. ஆனா வெளியே வர முடியாம அவங்க நகத்தால அந்த கல்ல கீறி அவங்க நகமே பேந்து அந்த இடமே ரத்தமாயிருக்கு. லேடி அங்க ஒரு கொடூரமான முறையில உள்ள செத்துருக்காங்க அப்படிங்க. இதை சொல்றப்போ கரெக்டா அந்த கருப்பு பூனை அங்க வந்து நீங்க சொல்றது கரெக்ட், லேடி அங்கு தன்னோட உயிரை தியாகம் பண்ண போதும் தெரிஞ்சுதான் அந்த இம்மார்டல் பாத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க திரும்ப கண்மொழிப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு காமிக்க அப்படிங்கவும் அந்த இடமே ஒரு வித்தியாசமான மாய மாதிரி மாறுது. அப்படியே பிளாஷ்பேக்கு அவங்கள கூட்டு போயிருந்து அங்க ஒயிட் கிரேனும் ரெட் கிரேனும் நம்ம ராணியை வச்சு புதைச்சிட்டு போன கொஞ்ச நாளே திரும்ப அந்த கல்லறைக்கு வராங்க. ஆனா வந்து மூடிய திறந்து பார்த்தா நகமெல்லாம் பேந்து கையெல்லாம் ரத்தமா லேடி அங்கு உள்ள இறந்து கிடந்திருக்காங்க. ஆனா அவங்க பாக்குறதுக்கு உயிரோட இருந்த மாதிரி தெரிய இவங்களை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்ச ஒயிட் கிரேனு அவங்க உடம்ப கொண்டு போய் ஒரு குகைக்குள்ள வச்சு சில அரிய மூலிகையெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்திருக்கான். ஆனா எதுவுமே செல்ப் எடுக்கல. அப்பதான் ரெட் கிரேனு அவங்க அப்பா எல்லோ கிரேனு ராணிய வேணும்னே தான் கொண்டாது அப்படிங்கிற உண்மையை ஒயிட் கிரேனுக்கு சொல்றான். இம்மார்டல் பாத்துங்கிறது பொய். அவர் என் கழுத்துல ஊசி குத்துனப்போ நான் என் சி எனர்ஜி அடக்கி வச்சு ராஜா முன்னாடி நடிச்சேன் அப்படிங்க. ஆனா இப்ப குற்ற உணர்ச்சி அவன் நெஞ்ச போட்டு தொலைக்க இந்த ஆசை காதல் கத்தரிக்காய் ஏமாற்றம் துரோகம் இது எதுவுமே வேண்டான்னு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போனவன் தான். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. நம்ம ஒயிட் கிரேனு அங்க போய் ராணிய பாக்குறான். அவங்க உடம்பெல்லாம் ஏதோ விஷப்பூச்சி கடிச்ச மாதிரி அங்கங்க கொப்பளமா வந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம படத்தோட முதல் சீன்ல ஒரு விஷத்தை கொடுத்து உடம்பு ஃபுல்லா பரவச்ச அதே விஷம். அத லேடி யாங்க உடம்புல இருந்து வெளியே எடுக்கணும் பச்சை கறி தேவை. அதை பார்த்த ஒயிட் கிரேனு அந்த குகையில சுத்திட்டு இருந்த கருப்பு பூனையை கொன்னு அதோட கறியை யூஸ் பண்ணிடலாமான்னு பார்க்கான். ஆனா மனசு வராம இல்லையா ராணியோட கையில ஒரு கோடை போட்டு அந்த ரத்தத்தை இவன் வாயால உரிய லேடி யாங்க உடம்புக்குள்ள இந்த விஷமெல்லாம் இவன் உடம்புக்குள்ள போயிருது. அப்ப ராணி உடம்பு சரியாயிருது. ஆனா இவன் உடம்பு கொப்பளமா வர ஆரம்பிச்சிருது. என்னதான் லேடி யாங்க இறந்துட்டாலும் அவங்க என்னைக்காவது திரும்ப கண்மொழிப்பாங்க அப்படின்னு மூடத்தனமா நம்பின இவன் அவங்க எந்திக்கிறப்போ இவன் உயிரோட இருக்கணும்னு நினைச்சவன் இந்த உடம்பு கூடிய சீக்கிரம் செத்துணும்னு அங்க இருந்த அந்த கருப்பு பூனை உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பஞ்சிடறான். பிறகு இறந்து போனவன் உடம்ப தூக்கி அங்கிருந்து அருவி மேல இருந்து வீசிட்டு இவன் ராணியோட உடம்பு கூடயே 30 வருஷமா காலம் கழிச்சிருக்கான். ஆனா ஒரு நாள் லேடி யாங்கோட ஆன்மா கதற சத்தம் இவனுக்கு கேட்டிருக்கு. அதுல வெளியான இவன் லேடி யாங்கோட இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ ஒருத்தங்களையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பொந்து எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இப்பவும் லேடி யாங்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்ணு முழிப்பாங்கன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் லேடி யாங்கோட இறப்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கொண்டுட்டான். ஒரு ஆளை தவிர இவனுடைய அண்ணன் ரெட் கிரேன். அவன் தான் இறந்து பொழைச்ச மாதிரி நடிச்சு லேடி யாங்க நம்ப வச்சிருந்திருக்கான். ஆனா அவன் இன்னும் நம்ம ஒயிட் கிரேன் கையில சிக்கல. அடுத்த நாள் இந்த கருப்பு பூனை அதாவது ஒயிட் கிரேனு ஃபீஸ்ட் ஆஃப் சுப்ரீம் ஜாய் நடந்த இடத்துல இருக்கிறப்போ திடீர்னு அந்த இடமே 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மாறி கலகலன்னு இருக்கு. லேடி யாங்கெல்லாம் உயிரோட சுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட சட்டுன்னு அந்த மாயெல்லாம் காணாம போயிருது. யாருன்னு பார்த்தா ஊருக்குள்ள ஒரு கிரிகால மேஜிக் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தானே அவன் தான் அங்க வந்து இந்த மாயையை உருவாக்கி இருக்கான். அப்பதான் நமக்கு சொல்றாங்க இந்த கிரிகால மேஜிக் தான் இவள் நாள் காணாம போன ரெட் கிரேன். அதை பார்த்த உடனே அந்த பூனை பாஞ்சு வந்து இவனை தள்ளி விட்டு இவனை கொல்ல பாக்குது. அப்பதான் நம்ம ரெட் கிரேன் சொல்றான் நான் இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன கொல்லன்னா கொன்னுக்கோ. ஆனா நீ லேடி அங்க எவ்வளவு காதலிச்சேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீர்வீழ்ச்சிலிருந்து தூக்கி போட்ட உன்னுடைய உடம்பை எடுத்து கொண்டு வந்து லேடி அங்க உடம்போட சேர்த்து படுக்க வச்சிருக்கேன் அப்படி நாங்க காமிக்க அதை பார்த்த நம்ம ஒயிட் கிரேனு கண்ணீர் விட்டுதான். அப்படியே மெல்ல அந்த 2 பேர் உடம்பு அங்க கிடக்க அது பக்கத்துல போனவன் தட்டி தடுமாறி கீழே விழுந்து எந்திக்க முடியாம படுத்துறான். அப்போ அங்க இருந்த நம்ம ஒயிட் கிரேனோட உடம்பு அப்படியே அந்த கொக்கா மாதிரி வானத்துல பறந்து போயிருது. இவங்க திரும்பி பார்த்தா இந்த பூனையும் செத்து கிடக்கு. அதாவது இல்லையா இவங்க லேடி யாங்கு இறந்துட்டாங்கிறத ஏத்துக்கிட்டு மோட்சத்தை அடைஞ்சிடறான். பிறகு இவங்க அந்த பூனையோட உடம்பு எடுத்து லேடி யாங்கு உடம்பு பக்கத்துல வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. 30 வருஷமா இந்த ஊரை ஆட்டிட்டு இருந்த மர்மத்துக்கு விட கண்டுபிடிச்சல நம்ம ஸ்கிரைபும் மொட்டை குஞ்சிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தன்னுடைய கவிஞர் பயணத்தை தொடங்குறதுக்காக கிளம்பி போயிடுறான். நம்ம மொட்டையோ ஊருக்கு திரும்ப போகாம இந்த ஊர்ல இருக்கிற அந்த புத்திச மாந்திரிகத்தை சொல்லி கொடுக்குற ஸ்கூலுக்கு போறான். முத தடவை அவன் ஸ்கூல் வாசலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க விடாதவங்க இந்த வாட்டி அவன் போவும் கதவு தானா திறக்குது. அவன் உள்ள போய் அந்த ஸ்கூலோட மாஸ்டர் சந்திக்கான். லேடி யாங்கோட வாழ்க்கை கதை மூலமா உண்மையான காதல் தியாகம் உண்மையான மோட்ச நிலைனா என்ன அப்படிங்கறதை இவன் புரிஞ்சுக்கிட்டனால இவனை ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம ஸ்கிரைப காமிக்காங்க. அவன் வரைஞ்சு வச்சிருந்த லேடி யாங்கோட படத்தை கையில வச்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறான். அப்போ அந்த படத்துல லேடி யாங்க கையில தானா ஒரு கருப்பு பூனையை வந்து உட்கார்ந்து அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த காதல்
காதல் ஃபேண்டசி திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வினோதமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.